அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு டிசம்பர் மாத ராசி பலன்கள். டிசம்பர் மாத ராசி பலன்களை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக தெளிவாக பார்க்க போகிறோம். காலபுருஷ தத்துவப்படி முதல் ராசியான மேஷ ராசி நேயர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மேஷ ராசி, உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பாருங்கள் 4ஆம் இடத்துல கடகராசியில் நீச்ச நிலையில் இருக்கார். ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு ரிஷபராசியில் இருக்காங்க. ராசிக்கு பாருங்க 6ஆம் இடத்துல கேது கன்னிராசியில சஞ்சரிச்சுட்டு இருக்காங்க. ராசிக்கு 8ஆம் இடத்துல சூரியனும் புதனும் விருச்சிக ராசியில் இருக்காங்க. ராசிக்கு 9ஆம் இடத்துல சுக்கிரன் தனுசு ராசியில் இருக்காரு. 11ஆம் இடமான லாபஸ்தானத்துல சனி கும்ப ராசியில் இருக்காரு. 12ஆம் இடத்துல ராகு மீன ராசியில சஞ்சரிச்சுட்டு இருக்காங்க. இதுதான் டிசம்பர் மாதம் 1ஆம் தேதிக்குண்டான கிரக நிலைகள். டிசம்பர் மாதம் 2ஆம் தேதி சுக்கிரனோட பயிற்சி நடக்கும். டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி சூரியனோட பயிற்சி நடக்கும். டிசம்பர் மாதம் 28ஆம் தேதி மறுபடியும் சுக்கிரனோட பயிற்சி நடக்கும். இந்த மாதம் சுக்கிரனுக்கு மட்டும் 2 இடத்துக்கு மாறுவார். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மேசராசினியர்களோட வாழ்க்கை இந்த டிசம்பர் மாதம் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ராசிநாதன் செவ்வாய் பாருங்க 4ஆம் இடத்துல நீச்ச நிலையில் இருக்காரு. குழப்பத்தில் இருக்கீங்க. மேசராசினியர்கள் பாருங்க துடிப்பானவர்கள் தான். கோபம் உங்ககிட்ட அதிகமாக வரும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் வேகமாக செயல்படுவீங்க. ஒரு விஷயத்தை நினைச்சு அதை உடனே முடிச்சிடும்னு நினைக்கக்கூடிய ராசி தான் இந்த மேஷராசி. ஆனால் உங்களுக்கே தடுமாற்றம் வந்துருச்சு. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு குழப்பத்தில் இருக்கீங்க. போன மாதம் இந்த மாதிரி தான் இருந்தது உங்களுக்கு. உடல் ஆரோக்கியத்தில் ஒரு சில பேருக்கு பிரச்சனை, மனக்குழப்பம், தீராத பிரச்சனைகள் இதெல்லாம் உங்களுக்கு இருந்தது. என்ன காரணம்னா ராசிநாதன் கெட்டு போயிருக்காரு. ராசிநாதன் கெட்டு போச்சுனாலும் எடுப்புலேயே எதுவும் நடந்துடாதுங்க. ஏதோ ஒரு தடங்கள் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நடக்கும். போன மாதமே உங்களுக்கு அந்த மாதிரி இருந்தது. அதனால இந்த மாதம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். டிசம்பர் 7ஆம் தேதி பாருங்க செவ்வாய் வக்ரமாகிறார். டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி செவ்வாய் வக்ரமாகிறார். கடகராசியிலிருந்து வக்ரமாவார். வக்ரமாகிறது ஒரு பக்கம், அதாவது நீச்ச நிலையிலிருந்து அடுத்த நிலை, அதாவது நீச்சம் இல்லாத ஒரு நிலை கொடுத்துரும். ஆனால் இருந்தாலும் ராசிநாதன் வக்ரமாகிறது சில மனக்குழப்பத்தையும் மன போராட்டத்தையும் சில கஷ்டத்தையும் கண்டிப்பாக கொடுக்கும். அதனால இந்த டிசம்பர் மாதம் மேசராசினியர்கள், அத்தனை மேசராசினியர்களும், அனைத்து மேசராசினியர்களும் கவனமாக இருக்கணும். எந்த ஒரு விஷயத்தில் இறங்குறதோ யோசிச்சு முடிவெடுங்க. அவசரப்பட்டு முடிவு எடுக்காதீங்க. யாரையும் நம்பாமல் இருங்க. பொறுமையாக முடிவெடுங்க. அவசரப்பட வேண்டாம். சரிங்களா? யோசிச்சு முடிவெடுக்கிறது நல்லது. ஹெல்த்தை பார்த்துக்குங்க. உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்குங்க. தடங்கள் வரும், தடை வரும். அந்த தடங்கள் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கிற மாதிரி இருக்கும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் எடுத்தோடனே கிடைச்சிடாது. கொஞ்சம் லேட் ஆகும் இந்த மாதம். சரிங்களா? உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு இருக்கார். பணத்துக்கு பிரச்சனை கிடையாதுங்க. உங்களுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கவங்க, பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்குலாம் ஓரளவுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும். ஏன்னா ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு தனக்காரகன் தனஸ்தானத்தில் இருக்கார். 2ஆம் அதிபதி சுக்கிரன் பாருங்க 9ஆம் இடமான பாகிஸ்தானத்தில் இருக்கார். அவர் பாருங்க அடுத்த நாளே டிசம்பர் 2ஆம் தேதி 10ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. இது ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான். அப்போ குடும்பத்தில் இருந்து இந்த பிரச்சனைகள் விலக போகுது. அதே மாதிரி பாருங்க பணப்புழக்கம் உங்களுக்கு இந்த மாதம் நல்லாவே இருக்கும். பணம் வரப்போகுதுன்னு அர்த்தம். 2ல் குரு இருந்துட்டாலே உங்க பேச்சுக்கு மதிப்பு மரியாதை கிடைச்சிடும். உங்க வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கிடைச்சிடும். குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, பண பிரச்சனை அப்படி இப்படின்னு இருந்தா கூட அதெல்லாமே இந்த மாதம் கொஞ்சம் சால்வ் ஆயிரும். கவலைப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம். சரிங்களா? வருமானம் வரும், பணம் வரும். அதனால பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திருமணத்துக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதம் நல்ல மாதம் உங்களுக்கு. ஏன்னா உங்களுக்கு ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு இருக்காரு. 7ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல இருக்காரு. அதனால சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கும் நல்லா இருக்கும். திருமணத்துக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு அருமையா இருக்கும் இந்த மாதம். சரிங்களா? முயற்சி பண்ணுங்க. சின்ன சின்ன தடங்கள் வந்தாலும் அந்த தடங்கள் மீறி ஜெயிக்கக்கூடிய மாதம் இந்த டிசம்பர் மாதம். ராசிக்கு பாருங்க 3ஆம் அதிபதி புதன். அந்த புதன் பாருங்க உங்க ராசிக்கு 8ஆம் இடத்துல தான் மறைஞ்சிருக்காரு. முயற்சி ஸ்தானாதிபதி 8ல் மறைஞ்சிருக்காரு. 6ஆம் அதிபதி 8ல் மறைஞ்சிருக்காரு. அதனால பார்த்தீங்கன்னா முயற்சி கொஞ்சம் அப்படி நான் முன்னாடி சொன்ன மாதிரி கொஞ்சம் தாமதமாகும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கொஞ்சம் தள்ளி போடும். ஒரு 5 நாள் 10 நாள் 15 நாளுக்கு அப்புறம் தடைப்பட்டு அதுக்கப்புறம் நடக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் கண்டிப்பாக தோல்வி கிடையாது. சரிங்களா? தடை மீறி ஜெயிக்கக்கூடிய மாதம் தான் இந்த டிசம்பர் மாதம். ராசிக்கு 6ஆம் இடத்துல கேது இருக்கார். கடன் நிறைய வச்சிருக்கீங்க. மேஷராசினியர்களுக்கு ஏகப்பட்ட கடன் பிரச்சனைகள் இருக்கு. இந்த மாதம் ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய மாதமாக தான் இருக்கும். ஏன்னா 6ஆம் இடத்தை குருவும் பார்க்குறாரு. சரிங்களா? சின்ன சின்ன மனக்குழப்பம் வரும், மன போராட்டம் வரும். ஏன்டா வாழ்றோம், எதுக்கு வாழ்ந்துட்டு இருக்கோம், யாருக்காக வாழ்ந்துட்டு இருக்கோம், இந்த பூமிக்கு எதுக்கு நம்ம இந்த பூமியில நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம், யாருக்கு நம்ம இருக்கணும், எதுக்கு பாரமாக வாழ்ந்துட்டு இருக்கோம், அந்த மாதிரி எல்லாம் தோணும். சரிங்களா? ஏன்னா ராசிநாதன் கெட்டு போயிருக்காரு. மனக்குழப்பத்தை கொடுக்கும். ஆனால் கண்டிப்பாக அந்த மனக்குழப்பத்தை மீறி கண்டிப்பாக ஜெயிக்க போறீங்க. கவலைப்படாதீங்க. சின்ன சின்ன குழப்பங்கள் பிரச்சனைகள் வந்தாலும் கூட அதை எப்படியாவது இந்த மாதம் உங்களால் கண்டிப்பாக நிச்சயமா சமாளிக்க முடிஞ்சிடும். அதனால பயப்பட வேண்டாம். கடனை சமாளிச்சிருவீங்க. லோன் பிரச்சனை இருக்கு ஒரு சில பேருக்கு, இஎம்ஐ பிரச்சனை, மாசம் வட்டி கட்டுறது, இந்த மாதிரிலாம் ஒரு சில பேருக்கு போயிட்டு இருக்குங்க. கண்டிப்பா சமாளிப்பீங்க. பயப்பட வேண்டாம். சரிங்களா? ஏன்னா பணம் எப்படி இருந்தாலும் வரும். அடுத்தவங்களோட உதவி கிடைக்கும். எப்படியாவது உங்களுக்கு கைக்கு பணம் வர்றது,
அதே மாதிரி வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்க வேலை கிடைக்கும். ஒரு சில பேருக்கு வேலையில் ப்ரொமோஷன், சொந்த தொழில் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு ஓரளவுக்கு வளர்ச்சி, இதெல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக அந்த மாதம் இருக்க தான் செய்யும். சரிங்களா? மனக்குழப்பம் வரும், ஆரோக்கியத்தில் பிரச்சனை வரும், தேவையெல்லாம் போட்டு நீங்களே போட்டு குழப்பிக்குவீங்க. இதை தவிர இந்த மாதம் பெரிய அளவுக்கு பாதிப்பு வர்றதுக்கு ஒன்றுமே கிடையாது. அதனால பயப்படாதீங்க. அதனால தான் மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன். உங்கள் ராசிக்கு வந்து பாருங்க, சூரியன் உங்கள் ராசிக்கு 5ஆம் அதிபதி சூரியன் பாருங்க, டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி அவர் 9ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. ஆரம்ப பகுதி கொஞ்சம் கவனமா இருங்க. 15ஆம் தேதி வரைக்கும் உங்களோட குழந்தைகளோட ஆரோக்கிய விஷயத்துல கவனமா இருக்கணும். குழந்தைகளோட ஆரோக்கியத்திலும், ஏன்னா ஒரு சில பேர் பெற்றவங்க பேச்ச குழந்தைங்க கேட்க மாட்டாங்க, பிடிவாதம் பிடிப்பாங்க, குறும்புத்தனம் பண்றதெல்லாம் இந்த மாதம் ஆரம்ப பகுதியில் இருக்கும். டிசம்பர் 15ஆம் தேதிக்கு அப்புறம் குழந்தைங்க உங்க பேச்சை கேட்பாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகளோட ஆரோக்கியத்தில் இருந்த அந்த பிரச்சனை விலகிடும். முக்கியமா சொல்லணும்னா புத்திர பாக்கியம் கிடைக்குங்க. இந்த மாதம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் மேஷராசி நேயர்கள் நீங்க குழந்தை பாக்கியத்துக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு புத்திர பாக்கியம் எதிர்பார்க்கலாம். 15ஆம் தேதிக்கு அப்புறம் நல்ல புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உருவாக போகுது. 11ஆம் இடமான லாபஸ்தானத்துல சனி. 11ஆம் இடமான லாபஸ்தானத்துல வந்து பாத்தீங்கன்னா சனி வந்து சொந்த வீட்டுல இருக்காரு, லாபத்தை கொடுக்க போறாரு, வருமானம் வரப்போகுது, பணம் வரப்போகுது. உங்களுக்கு பண பிரச்சனை இதெல்லாம் உங்களுக்கு வராதுங்க. பண பிரச்சனைல இருக்காது, மனப்பிரச்சனை தான். மனசுலதான் பிரச்சனை, போட்டு குழப்பிக்குவீங்க. மற்றபடி பெரிய அளவுக்குலாம் பாதிப்பு வராது. வெளிநாட்டுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்களுக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல மாதம் சொல்லலாம். வெளிநாடு போக முடியாமல் இருக்கவங்களுக்கு இந்த மாதம் பாஸ்போர்ட் கிடைக்கும். விசா கிடைக்காம இருக்கவங்களுக்கும் இந்த மாதம் விசா கிடைச்சிடும். சரிங்களா? வெளிநாட்டு பிரயாணம் உங்களுக்கு சக்சஸ் ஆகும். என்ன காரணம்? 8ஆம் இடத்துக்கு குரு பார்க்குறாரு, 12ஆம் இடத்துல ராகு இருக்கார். இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான் உங்களுக்கு. 10ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறது, சுக்கிரன் வர்றது பாருங்க, டிசம்பர் மாதம் 2ஆம் தேதிக்கு அப்புறமெல்லாம் அந்த கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். சினிமா ஃபீல்டில் அந்த ப்ரெஸ் மீடியாவில் இருக்கவங்களுக்குலாம் ஒரு வளர்ச்சி இருக்கும். பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்க ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, நல்ல முன்னேற்றம், கண்டிப்பாக நல்ல ஒரு வளர்ச்சி, நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு மாதம் தான் இந்த டிசம்பர் மாதம். நல்லா இருக்கும். மற்ற கிரகணில எல்லாம் நல்லா இருக்குங்க. செவ்வாய் மட்டும் தான் உங்களுக்கு உங்க ராசிநாதன் மட்டும் தான் பலம் இழந்திருக்காரு. மற்ற கிரகங்கள சாதகமா இருக்கிறதுனால கண்டிப்பா உங்களால சில தடங்களுக்கு அப்புறமும் என்னதான் முயற்சி பண்ணாலும் சின்ன சின்ன தடங்கள் வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா உங்களால ஜெயிக்க முடியும். அதனால முயற்சியை விட்டுற வேண்டாம், தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பா இந்த மாதம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். சரிங்களா? வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு இந்த மாதம் நல்ல வேலை கிடைச்சிடும். சொந்த தொழில ஒரு சில பேர் ஆரம்பிக்கணும்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க, யோசிச்சு முடிவெடுங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அவசரப்பட்டு இறங்கிட வேண்டாம், யோசிச்சு முடிவெடுக்கிறது உங்களுக்கு நல்லது. சரிங்களா? அடுத்த மாதமெல்லாம் பாருங்க, ராசிநாதன் வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல ஒரு இடத்துக்கு வந்துருவார். இந்த நீச்ச நிலையிலிருந்து உங்களுக்கு விலகிரும். இந்த மாதம் நீச்சமா இருக்கிறது மட்டும் உங்களோட உடல் ஆரோக்கியத்தில் சில பிரச்சனைகளும், மனக்குழப்பம், மனப்போராட்டம் இதெல்லாம் வரும். பிபி, கொலஸ்ட்ரால், ரத்த சம்பந்தப்பட்ட வியாதி இருக்கவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் செக் பண்ணிக்கிறது இந்த மாதம் ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம். சரிங்களா? செவ்வாய் நீச்சமா இருக்கிறதுனால செவ்வாய்க்கிழமை போய் முருகர் வழிபாடு, உங்களோட குலதெய்வ வழிபாடு, இஷ்டதெய்வ வழிபாடு, முருகர் வழிபாடு பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலனா இருக்கும். சரிங்களா? நல்ல விஷயங்கள் நடக்கும் வாழ்க்கையில. இந்த மாதம் உங்களுக்கு வேலை, தொழில், வியாபாரம் எல்லாம் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. வருமானம், நல்ல ஒரு வருமானமே உங்களுக்கு கிடைச்சிடும். திருமணத்துக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கவங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு வரன் கிடைச்சிடும் சொல்லிடலாம். முக்கியமா சொல்ல போனா கடனை கொஞ்சம் கொஞ்சமா அடைக்க போறீங்க இந்த மாதம். ஏதோ ஒரு வழி கிடைச்சிடும். சரிங்களா? ஏதோ ஒரு வழி பிறக்கும்னு சொல்லலாம் இந்த மாதம். டிசம்பர் மாதம் மேஷராசி நேயர்களுக்கு சிறு சிறு தடங்கள் வந்தாலும் கூட அதை கண்டிப்பா சமாளித்து ஜெயிச்சு முன்னேறக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமா இருக்கும். நல்லபடியா எல்லா மேஷராசி நேயர்களும் நல்லபடியா பயன்படுத்திக்கோங்க. இப்ப நம்ம பார்த்தது எல்லாமே பொதுவான பலன், ராசி பலன் பார்த்தோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா இருப்பாங்க. சரிங்களா? எல்லா மனிதர்களும் பாருங்க ஒரே மாதிரி கிடையாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா இருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சில விஷயங்கள் நடக்கும் வாழ்க்கையில. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வயசுல இருப்பாங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். வயதுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்களும், சில அனுபவங்களும், சம்பவங்களும் நடக்கும். ஜாதகம் ரொம்ப முக்கியம். சரிங்களா? தனி மனிதனுடைய ஜாதகம், தனிப்பட்ட ஜாதகம் ரொம்ப முக்கியங்க. நம்ம பார்த்த பொது பலன் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு சில பேருக்கு நான் சொன்னது அப்படியே 100% கரெக்டா இருக்கும். ஒரு சில பேருக்கு நான் சொன்னதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும். நீங்க சொன்னீங்க சார், ஆனா வேற மாதிரி நடக்குது, உங்களுக்கு நீங்க சொன்னதுக்கு எதுவுமே நடக்கலன்னு சொல்லுவாங்க. என்ன காரணம்னா, அதுக்கு அவங்க ஜாதகத்துல, தனிப்பட்ட ஜாதகத்துல தசாபுத்தின்னு சொல்லுவாங்க. ஜாதகத்துல கிரகங்கள் வந்து அவங்களுக்கு சாதகமா இல்லாம இருக்கும், பாதகமா இருக்கும். நல்லது செய்யாம கெட்டது பண்ணிட்டு இருக்கும். அதனாலதான் அவங்க அப்படி சொல்லுவாங்க, நல்லது நடக்க மாட்டேங்குது சார், கெட்டது நடக்குதுன்னு. அதனால உங்க தனிப்பட்ட ஜாதகம் பாருங்க. உங்க பர்சனல் ஹாரோஸ்கோப் பார்த்தா தான் நம்ம துல்லியமா சொல்ல முடியும். சரிங்களா? நீங்க என்ன நட்சத்திரத்துல பிறந்தீங்க, என்ன நட்சத்திர பாதத்துல பிறந்திருக்கீங்க, உங்க வயசு என்ன, இப்போ உங்களுக்கு என்ன தசாபுத்தி போகுது, என்ன கிரகங்கள் உங்களை ஆட்டி படைச்சிட்டு இருக்கு, உங்களுக்கு நல்ல கிரகத்தோட தசாபுத்தி போகுதா, கெட்ட கிரகத்தோட தசாபுத்தி போகுதா, நீங்க என்ன கர்மால பிறந்திருக்கீங்க, நல்ல கர்மாவை அனுபவிச்சுட்டு இருக்கீங்களா, கெட்ட கர்மாவை அனுபவிச்சுட்டு இருக்கீங்களா, லக்னத்துக்கு 6 மற்றும் 8ஆம் அதிபதி தசாபுத்தி நடக்குதா, இல்ல லக்னத்துக்கு லக்ன சுபர்களோட தசாபுத்தி நடக்குதா, இதுதான் ரொம்ப முக்கியம். இதை பார்த்தாதான் நம்ம அக்யூரேட்டா தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும் என்ன நடக்கும், அடுத்தடுத்து என்னென்ன நடக்கும்னு நம்ம துல்லியமா சொல்ல முடியும்.
உங்கள் பிறப்பு ஜாதகம் தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சுடுங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து நம்ம டீப்பாக தெளிவாக நம்ம துல்லியமாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இனிமேல் என்ன பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாது, இனிமேல் உங்கள் லைஃப்பில் என்னெல்லாம் நடக்கும், பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாமா வேண்டாமா, வேலைக்கு தான் போகணுமா, ப்ரொமோஷன் எப்போ கிடைக்கும், எப்போ சேலரி இன்க்ரிமெண்ட் கிடைக்கும், எப்போ நீங்கள் செட்டில் ஆக போகிறீங்க, எப்போ திருமணம் நடக்கும், எப்போ புத்திர பாக்கியம் கிடைக்கும், எப்போ சொத்து வாங்குவீங்க, வெளிநாட்டு பிரயாணம் உங்களுக்கு சக்ஸஸாக ஃபெயிலியரா, வெளிநாட்டு செட்டில் ஆக முடியுமா முடியாதா, நல்ல நேரம் எப்போ கெட்ட நேரம் எப்போ ஆரம்பிக்கும், எல்லாமே அவங்கவுங்க ஜாதகத்தை பார்த்தா நம்ம அக்யூரேட்டாக தெளிவாக சொல்ல முடியும். சரிங்களா? ஜாதகம் பார்க்க விருப்பப்பட்டீங்கன்னா பார்த்துக்குங்க. நம்ம எல்லாமே அக்யூரேட்டாக தெளிவாக நம்ம 100% துல்லியமாக பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்குவோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர் உறவினருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.